மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் கோவமா போய் காவேரியை கூப்பிடுறாரு. காவேரியோட அம்மா வந்து சாரதா ரொம்ப பேசுறாங்க. இந்த மாதிரி காவேரியை விட முடியாது, இதெல்லாம் ஒத்து வராது தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. உடனே விஜய் கோவம் வந்தது. இங்க இருந்து நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம தான் காவேரியை அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் சண்டை போடுறீங்க, ஏன் காவேரியை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா காவேரியோட விஜயோட அத்தை தான் போய் ஃபர்ஸ்டே பேசியிருப்பாங்களே, உங்க பொண்ணாலதான் எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது, இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விஜயோட பாட்டி காவேரியை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உன்னாலதான் என் பேரன் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு, தெரியாம வந்து உங்ககிட்ட விழுந்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, நீ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுவாங்க. அதை நினைச்சு காவேரி ரொம்ப அழுவாங்க. அதே மாதிரி மறுநாள் காலைல விஜய் வந்து கூப்பிடும்போது அவங்களே சொல்லிடுவாங்க, இதெல்லாம் ஒத்து வராது விஜய், உங்களோட வாழை எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே விஜய் சொல்லுவாங்க, நீ என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே விஜய் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவாருன்னு நினைச்சு காவேரி சொல்லுவோம், நான் உசுரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே விஜய் கிளம்பிடுவாரு. கிளம்பி கார்ல யாரை பத்தியும் கவலை இல்லை, உங்க அம்மா மனசு மட்டும் கஷ்டப்படாம இருந்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. அடுத்து நிவீனும் குமாரனும் போய் கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் உனக்கு இதான ஆசை, விஜயோட போய் வாழணும்னு, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி போய் கேட்பாங்க. உடனே காவேரி ஒண்ணுமே சொல்லாம நான் என்னாலதான் விஜய் கஷ்டம், அதனாலதான் நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிவின் சொல்லுவாரு, இதுக்கு தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீ ஏன் இப்படி பண்ற, நீ கன்சீவா இருக்க விஷயத்த கூட நீ சொல்ல விடாம பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நிவின் கேட்பாரு. இதுக்கு உங்க அம்மா தான் செல்ஃபிஷா இருக்காங்க, அதுக்கு எங்க அம்மாவே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே கோவம் வருது, கோவம் வந்துருச்சு காவேரிக்கு. காவேரி கோவம் வந்தோடனே சரி நிதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சொல்லவே மாட்டாங்க காவேரி. இதனால விஜய் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாரு, காவேரியோட ஃபேமிலி ரொம்ப மனசுடைஞ்சு போயிரும். இப்ப அடுத்த கட்டம், ஆனா விஜயும் காவேரி எப்பயுமே சேரவே முடியாது போல. சேர்றப்ப எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துருது. எப்பா ஒரு வாட்டியாவது விஜயும் காவேரியும் சேர விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு வாட்டியும். உங்களுடைய ரியல் லைஃப்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.